ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் விதி, சூழ்நிலை என்று, மனிதர்களின் தாக்கம் என்று எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் இந்த அப்பா உனக்கு சாதகமாக உன்னுடைய அருகில் நிற்கிறேன் என்பதை நினைவில் கொள். நீ ஆழமாக காயப்பட்டிருப்பதை நான் அறிவேன் மகளே. உன்னுடைய இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வலியை என்னால் பார்க்க முடிகின்றது. உன்னுடைய கண்ணீரை என்னால் உணர முடிகின்றது. ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. இது உனக்கு உன்னுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம். விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகின்றது. அதற்கான அறிகுறிகள் தான் இத்தனை சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும். உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகின்றாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எனவே இப்போது உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றிய கவலைகள் வேண்டாம். அமைதியாக இரு. விரைவில் அதிசயங்கள் நிகழும். நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொன்றிற்கும் அப்பா அப்பா என்று நீ அழைப்பதையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் தங்கமே, நீ என்னை அழைக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பதில்லை. நீ அழைக்காமலேயே உனக்கு ஒன்று என்றால் அங்கு வந்து நான் நிற்பேன். ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை, என் அன்பின் பிரியமான என் செல்ல குழந்தை. பிறகு எதற்காக அப்பா இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் தருகின்றீர்கள் என்றுதானே கேட்கின்றாய். நீ இழந்த அனைத்தையும் நான் அறிவேன் மகளே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், இந்த உலகில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது. இதுவே இயற்கையின் நியதி. நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளிவிட்டால் தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். ஆனால் இழப்பதென்று ஒன்று இருந்தால் பெறுவதென்று பல மடங்கு இருக்கும். நீ இழந்த அத்தனையையும் பெறத்தான் போகின்றாய். அதற்காக ஈடாகவோ அதற்கு மேலாகவோ நிச்சயம் பெறத்தான் போகின்றாய். நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன். யாரையும் நீ பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன்னுடைய கர்ம வினையை அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலிதான். ஏனென்றால் அவையெல்லாம் உன்னுடைய கண்முன்னே நிகழத்தான் போகின்றது. அதுவரையில் நீ எந்த தவறான செயல்களையும் சிந்திக்காதே. தவறான செயல்களை பின்பற்றும் மனம் வேகமாக நகரும். அதற்குள் விரைந்து செல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை நினைவில் வை. அல்லது ஏதாவது ஒரு நல்லது செய்ய முயற்சி செய். அவ்வாறு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளுக்கு உரியவர்கள். எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன். உன்னுடைய மனதில் உள்ள ரணங்களுக்கு மருந்தாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கும். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். யாம்